முஸ்லிம் அல்லாதவர்களின் வழிபாட்டு தலங்களுக்கோ நிகழ்ச்சிகளுக்கோ செல்லக்கூடிய முஸ்லிம்களுக்காக வழிகாட்டி எதுவும் தேவையில்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தெரிவித்தார். இது போன்ற இடங்களுக்கு செல்லும்போது சமய வழிகாட்டிகள் பற்றி ஏற்கனவே முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்களின் வழிபாட்டில் பங்கேற்க கூடாது என்ற வழிகாட்டியை அவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றனர் என்று பிரதமர் குறிப்பிட்டார். ஆகவே இந்த வழிகாட்டி தேவையில்லாத ஒன்று என்று நான் கருதுகிறேன். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது முஸ்லிம்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இப்போது இங்கே நான் பத்துகேஃபில் உள்ளேன். ஆனால் எந்த வழிபாட்டிலும் பங்கேற்க நான் வரவில்லை என்று அவர் தைப்பூசம் நடைபெறவுள்ள வேளையில் பத்துமலை ஆலய வளாகத்திற்கு வருகை புரிந்தபோது நிருபர்களிடம் தெரிவித்தார். இந்த விஷயம் குறித்து அமைச்சரவையும் முடிவு செய்துவிட்டது. இஸ்லாமிய விவகாரங்களுக்கான தேசிய மன்ற தலைவரான மேன்மை தங்கிய சுல்தான் நஸ்ரின் ஷாவிடம் இந்த முடிவை சமர்ப்பிப்பேன் என்று அன்வார் குறிப்பிட்டார். மலேசியாவின் அதிகாரப்பூர்வ சமயம் இஸ்லாம் என்பது உண்மை. ஆயினும் நாட்டில் பல இனங்களும் சமயங்களும் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அமைதியை நிலைநிறுத்த வேண்டுமானால் இவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே இந்த வழிகாட்டிகள் குறித்து மேலும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் என்றார் அவர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.